மகர ராசி வணங்க வேண்டிய கோவில் சூரியனார் கோவில். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சுறுசுறுப்புடன் இயங்கி பல வெற்றிகளை பெற்றிடும் மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2013ஆம் வருட பிறப்பிற்கு முன்பே உச்ச சனியாக விளங்குகிறார். இவர் ஆயுள் காரகனாவார். எத்தனை யோக பலன்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஆயுள் இருந்தால் மட்டுமே அவற்றை அனுபவிக்க முடியும். சனி பகவான் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது என்பது சாஸ்திரம். இது நன்மை தீமை இரண்டு விஷயங்களுக்கும் பொதுவான கூற்றாகும். அவ்வாறான சனி பகவானுடன் ராகு பகவானும் இணைந்து விடுகிறார். குரு பகவான் இந்த ஆண்டு 30/1/2013 வரை வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் ஆண்டின் தொடக்கம் சற்று பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படக்கூடும். அதன் பின்னர் யோக பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதலில் 27/5/2013 வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் தொழில் வளர்ச்சி மேன்மையடையும். குழந்தைகளின் கல்வி, திருமண விஷயங்கள் போன்றவைகளும் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தாரிடம் சற்று கோபமாக நடந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பேரும் புகழும் மரியாதையும் கிடைக்கும். எதையும் பட்டன முடிவெடுத்து சட்டென செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் சந்திர பகவான். அது அவரின் ஆட்சி வீடாகும். அதனால் மகர ராசி அன்பர்கள் நல்லது கெட்டது எதை செய்தாலும் துணிவுடன் செய்வீர்கள். இந்த காலத்தில் புதிதாக ஆரம்பிக்கும் தொழில், ஆரம்பித்த தொழிலை விரிவு செய்தல், இவற்றில் முழுமையான நல்ல பலனை அடைவீர்கள். 2/12/2013க்கு பின் ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சியில் ராகு துலாம் சனியோடு சேருகிறார். கேது சுகஸ்தானமான மேசத்துக்கு செல்கிறார். இதனால் ராகுவால் தொழில் மாற்றத்தின் மூலம் முன்னேற்றமும் கேதுவால் சுகக்குறைவும் ஏற்படும். பின் சரியாகிவிடும். குரு பெயர்ச்சி கோடி நன்மை என்ற சாஸ்திர உண்மைக்கு ஏற்ப மே 27ஆம் தேதி முதல் மிதுன குருவால் ராசிநாதன் சனியையும் ராகுவையும் குரு பார்க்கிறார். இதன் பலனாக வெற்றிகளுக்கு தடை இருக்காது. இடப்பெயர்ச்சியும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஊர் மாற்றம் கூட சிலருக்கு ஏற்படலாம். வேலை நிமித்தமாக இடமாற்றம் அமைவது சிறப்பான பலனை தரும். ஊதிய உயர்வையும் கொடுக்கும். 4ஆம் இட கேதுவால் தாயின் உடல்நிலையில் உபாதைகள் ஏற்படும். கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடும் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடும் சிறப்பை தரும். கணவன் மனைவி அன்பு கொண்டதாக இருக்கும். பண வருமானம் தாராளமாக இருக்கும். உங்களை விட்டு பிரிந்த பிரியமானவர்கள் உங்களுடன் வந்து சேர்ந்து விடுவார்கள். எல்லா வகையிலும் சந்தோஷம் கிடைக்க இவ்வாண்டு கிரக நிலைகள் துணை புரியும். மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவார்கள். அரசியல்வாதிகள் சற்று நிதான போக்கை அடைவார்கள். அதிர்ஷ்ட எண் 1, 5, 14, 23. அதிர்ஷ்ட கிழமை புதன், திங்கள். அதிர்ஷ்ட கலர் மஞ்சள். ரத்தினம் கருநீலம். தொழில் அரசு பணியாளர்களாக வேலை செய்தல். வைக்கும் பொட்டு சந்தனம் பொட்டு. விகிதாச்சாரம் 80%. நற்பலன் கிடைக்கும்.